நாளைக்கு தானே வரதா இருந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு இன்னைக்கே வந்திருக்கீங்க? நீ வேற என்ன வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் முன்ன நாளே கிளம்பி வந்துட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் வரதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தியே தனியா. என்ன பேசிக்கிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைங்க. அது அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்களா, அதான் நான் தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஓ சரி, அத்தையா உன்னை திட்டினாங்க? விட மாட்டார் போலியே. ஏங்க, இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாங்க? இத்தனை நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், சந்தோஷமாக என்கிட்ட பேசுங்களேன். அதை விட்டுட்டு சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான். சந்தோஷமா பேசலாமா அப்போ? தாராளமா. சரி உன் கையை கொடு. எதுக்கும்? குடு சொல்கிறேன். சொன்னா தான் கொடுப்பேன். இப்படிலாம் பேசாத. ஒழுங்கா கையை கொடு. கொடுக்குறேன், ஆனால் எதுவும் செய்யக்கூடாது. ஆமாம், நீ அப்படியே செய்ய விட்டுருவ. குடுமா கைய. இந்தா. என்ன நல்லா சிரிக்க வைக்கிற பாப்பா நீ. தேங்க்யூ. அதுக்காக தான் உங்களை நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நேரில் வாங்க வாங்கன்னு. இப்படி நீங்கள் நேரில் என்கிட்ட பேசுகிறப்ப எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? நீங்கள் சிரிக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து போகிற வரைக்கும் உங்களை இன்னும் நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன்னு. சரிம்மா. நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு. நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை. இந்த 3 days நீங்கள் இங்கே இருங்களேன். இங்க பாரு பாப்பா, நீ எவ்வளவு கியூட்டா பேசினாலும் சரி, என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. வேலையை யாருமா பாக்குறது? நான் இங்க இருந்துட்டா மாமா பார்த்துக்க போறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்பா ஊர் தலைவரானதுல இருந்து கம்பெனி விஷயத்துல எல்லாம் தலையிடுறதே இல்ல. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி? உங்க கம்பெனியில் அப்போ என்ன நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா? ஏன் மேனேஜரும் கீனேஜர் எல்லாம் இல்லையா? அவங்க கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லுங்க. ஒரு 3 days தானா, இருங்களா எனக்காக இங்கேயா? வாய்ப்பே இல்லை. நான் போனதான் வேலையெல்லாம் கரெக்டா நடக்கும். ரொம்ப வாரத்தான் பண்றீங்க. சரி, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, வெள்ளிக்கிழமை இங்கே வந்து என்ன கூட்டின்னு போறீங்களா ஊருக்கு? உன்னை கூட்டிட்டு போறதுக்காக நான் அங்கிருந்து வரணுமா? ஆமா, இங்கிருந்து தான் யாரும் என்னைய கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க தானே வந்து என்ன கூட்டிட்டு போனோம். சிவா மாமா வந்து கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் எதுக்கு மாமாக்கு வீணான அலைச்சல்? அதனால தான் நீங்க வாங்கன்னு சொல்றேன். நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். 2 பேரும் பைக்ல டுருன்னு போகலாம். நீங்க என்ன எங்கேயும் வெளியெல்லாம் வர கூட்டிட்டு போறது இல்லைல்ல. அட்லீஸ்ட் இருந்து என்ன ஊருக்காச்சும் கூட்டிட்டு போங்களேன். ரொம்ப ஜாலியா இருக்கும்ல நம்ம பைக்ல டிராவல் பண்ணா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி மணி, என்னால் வர முடியாது. எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது, சரியா? ஏன்னா நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு தானே வருவ. என்னால் அந்த டைமுக்கெல்லாம் கிளம்பி வர முடியாது. நீ என்ன பண்ணு, சந்தோஷ் கூடவே வா. நான் சந்தோஷ் கிட்டே பேசுகிறேன், சரியா? ராகுலும் வருவான்ல, அவங்க 2 பேர் கூடவே வந்துரு. எவ்வளோ ஆசையாக கேட்குறேன், அப்போ கூட முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி விடுங்க, உங்ககிட்ட நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க போல இருக்கு. உங்ககிட்ட எதையும் நான் எதிர்பார்க்கவும் கூடாது போல இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்குறப்பெல்லாம் வெறும் ஏமாற்றம் தான் கிடைக்குது. சரி விடுங்க, நான் போகிறேன் உள்ள, என்னை விடுங்க. மணி ஃபீல் பண்ணாத மணி, ஐ எம் சாரி. நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் தேவையில்லை. ஐயோ அழறாளே. சரி எப்படியாச்சும் போய் சமாதானப்படுத்துவோம், வேறு வழி இல்லை. எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு என்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நோட்டை முடி வைக்கிறீங்க, புரியுதா? சரிங்கம்மா. கவி பாப்பா அங்க பாரு, 2 3s are 6. நீ 8 போட்டிருக்க. அக்கா 6 தான்க்கா, அது 6 தான் போட்டிருக்கேன். ஒரு கொம்பு மாதிரி போட்டுட்டு கீழே ரவுண்டு போடணும், அதுதான் 6. நீ என்ன 2 ரவுண்டு போட்டிருக்க, 8 மாதிரி தெரியுது அது. சரி, நான் அழிச்சிடுறேன் ஒரு ரவுண்டை. ஐஷுமா, அந்த டேபிள்ஸை கரெக்டாக எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே இருஎன்ன? சரிங்கம்மா. அர்ச்சனாக்கா, என்னடி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு போல? அம்மாக்கா, சட்னியும் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பசங்களுக்கு ஆளுக்கு 2 கொடுத்துட்டு அப்படி படிக்கட்டாண்ட வாங்க, ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி சீரியஸா பேசுற? சீரியஸான விஷயம் தான்க்கா, நான் படிக்கட்டாண்ட நிக்கிறேன், நீங்க வாங்க. சரிடி, நான் பஜ்ஜி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன விஷயம்னு சொல்லிடி பிரியா. இல்லக்கா, வழக்கமாக நான் பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், வாசனை பிடிச்சிக்கிட்டு வந்துருவா இந்த மணிமேகலை. இப்போலாம் நம்ம வீட்டு பக்கமே வரதில்லைல்ல அவ, நம்மளும் சரியாக பேசுறதில்ல. எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, என்னடா இந்த பொண்ணு வரலையேன்னு. சரி அதனால தான் நானே பஜ்ஜி எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு கூட கொடுக்கறத விட்டுட்டு அவளுக்கு எடுத்துகிட்டு போகலாமேன்னு அங்கே போனேன். சரிடி, பஜ்ஜியை கொடுத்துட்டியா? கொடுக்கலக்கா. ஏன்டி? கொடுக்குற மைண்ட் செட்டில் தாங்க போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் மனசை மாற்றிக்கிட்டேன். ரொம்ப கடுப்பாக போயிடுச்சுக்கா. ஏன்டி எதனா ஓவரா பேசிட்டா உன்ன? என்னெல்லாம் அவள் என்னக்கா பேச போகிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கொடுக்கலான்னு அது ரூம் கிட்டே போனேங்க்கா. ஆனால் அது நந்தினி கிட்டே பேசிக்கிட்டு இருந்தது போல் ஃபோனில். ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தது. அதான் டென்ஷன் ஆகிட்டு திரும்பி வந்துட்டேன். என்னடி சொல்கிற? நந்தினி கிட்டியா என்ன பேசிக்கிட்டு இருந்தா? நாளைக்கு பத்திரிக்கை எடுக்க போகிறப்ப நந்தினி வரக்கூடாதான். நினச்சிண்டி அப்போவே நந்தினி வரதை அவள் தடுப்பான்னு. ரொம்ப ஹெட் வெயிட்டாக பேசினா மணி. ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. நந்தினியை பார்த்து நீ வரக்கூடாது, நீ வந்து ஏன்னா நான் போக மாட்டேன், நீ என்ன எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட போட்டியா வர, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஒரு பத்திரிக்கை கூட நான் நிம்மதியாக எடுக்கக்கூடாதா, எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நினச்சது தான் நடக்கணுமோ, அப்படி இப்படி நீ இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருந்தா. ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. அங்கே இருக்கவே பிடிக்கல. அதனால தான் பட்ஜெட் எடுத்துன்னு வந்துட்டேன்.
நந்தினியை போட்டி போடுறான்னு சொல்லுதே. நந்தினி அடி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா உண்மையிலேயே? அதுதாண்டி எல்லா விஷயத்துலையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரே மேடையில் 2 கல்யாணம் வேணாம்னா வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. நந்தினி எதுக்கு கூத்தி விட்டுக்கிட்டு இருக்கா? அவ சரியான ஃப்ராடு. அது வெறும் ஃப்ராட் இல்லைக்கா, மெகா ஃப்ராடாவே. இந்த விஷயத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆரம்ப கட்டத்திலே பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லாததுக்கு காரணமே அந்த அம்மாவை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் சந்தோஷியும் நந்தினியும் குத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு வைங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள தான் கழுவி ஊற்றுவாங்க. இவ தப்பிச்சுக்கலாம்ல. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான்க்கா இவ்வளோத்தையும் பண்ணி நிறுத்துறாவ. என்னமோ பிரியா, ஆனால் இந்த 2 கல்யாணத்தில் ஒன்று நின்னாலுமே வீட்டில் இருக்க பெரியவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கடி. உனக்கே தெரியும்ல, அம்மா தினம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. புடவையிலேருந்து நகையிலேருந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துடணும் அர்ச்சனா. நீ டிசைனெல்லாம் கூட ஆன்லைனில் கூட பார்த்து வையே, பசங்களுக்கு காட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவே கூட மணிமேகலைக்கும் நகை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கடி. இவ்வளோ ஆசையாக இருக்காங்க தெரியுமா. இதில் ஒரு கல்யாணம் நின்னாலும் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. என்ன தான் நடக்க போதோ எனக்கு ஒன்றும் புரியல. எந்த நேரத்தில் சிவமாமா 2 கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ தெரியல. அப்போதுலேருந்து பிரச்சனை தான். இது எங்கே போய் முடிய போதோ கடவுளுக்கு தாங்க வெளிச்சம். ஏமா நந்தினியா தூங்க போறியாம்மா? ஆமாப்பா, பின்ன நைட்ல வர என்ன பண்ணுவாங்க? டான்ஸ் ஆடுவாங்க. அதுவும் சரிதான். பாரு இவரை எப்படி இழிச்சுன்னு இருக்கிறாரு. ஏங்க ஏங்க அவகிட்ட விஷயத்த கேளுங்க. கேக்குறேன் இருடியே. என்ன 2 பேரும் குசு குசுன்னு என்னமோ பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எம்மடி நந்தினியா, உன் அக்கா அர்ச்சனா இருக்கால, அவங்ககிட்ட எதனா பேசினால? சாயங்காலம் கால் பண்ணிச்சுப்பா. என்ன நாளைக்கு ஹாஃப் டே லீவ் போட சொல்லிச்சு. ஏதோ நானும் சந்தோஷம் பத்திரிக்கையை பார்க்க போகணுமா செலக்ட் பண்ணுறதுக்கு. அதான் லீவ் போட முடியுமான்னு கேட்டுச்சு. சரிம்மா சரிம்மா. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன உங்கள் அக்கா கிட்ட? லீவெல்லாம் போட முடியாதே, இது என்ன நம்ம அப்பா வீட்டு கம்பெனியா, சும்மா நான் லீவை போட்டு ஊரை சுற்றுறதுக்குன்னு சொல்லிட்டேன். வாயை பார்த்தீங்களா அவளுக்கு? ஏண்டி உன் கல்யாண பத்திரிக்கையை பார்க்கறதுக்கு தானே உன்னை லீவ் போட சொன்னோம். என்ன லீவை போட்டு உன்னை இங்கே வாடி அங்கே வாடி நான் கூப்பிட்டோன்னாங்க. எவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க உங்கள் பொண்ணு. நீங்கள் இன்னும் நல்லா இடிச்சுக்கின்னு இருங்க, நல்ல 4 வார்த்தை திட்டுங்களா அதை? ஏன் சும்மா இருறிய, பொம்பளை புள்ளி அப்படிலாம் திட்டக்கூடாதே. எம்மடியா இங்கே பாருமா, நாளைக்கு லீவ் போட்டுறோம்மா. நாளைக்கு மனோஜோ மணிமேகலையும் போய் பத்திரிக்கையை பார்க்க போகிறாங்க. கூடவே நீயும் சந்தோஷம் போயிட்டீங்கன்னா ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும். நாங்களும் பிரிண்ட் அடிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் நீங்கள் போகிறதுன்னா வேலை கொஞ்சம் இழுத்துன்னு போவோமா, அதுக்காக தான். வேலை இழுத்துக்கிட்டு போனாலும் பரவாயில்லப்பா, தனித்தனியாகவே நீங்கள் செய்யுங்க எல்லாத்தையும், அதுதான் கரெக்டாக இருக்கும். நானும் சந்தோஷம் அடுத்த வாரம் போகிறோம் சரியா? மணியும் மனோஜனும் நாளைக்கு போயிட்டு நிம்மதியாக பத்திரிக்கையை பார்த்துட்டு வரட்டும். ஒரு ஐடியா முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரிம்மா, உன் விருப்பப்படியே பண்ணிக்கலாம் விடு. அடுத்த வாரமே போங்க. அவ சொல்ற எல்லாத்துக்கும் அப்படியே தலையாட்டிடுவாரு இவரு ஒருத்தர். அடியே இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நாளைக்கு போனாதான் என்னவா? விடாம்மா, நான் தான் போகலங்கிறல்ல. நாளைக்கு மணியும் அண்ணனும் போட்டோம், அவங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வரட்டும். திமுரு பிடிச்சது மறுபடியும் சந்தோஷக்கிட்ட எதனா சண்டை போட்டு வச்சிருக்கிறியா? அதனால தான் போக மாட்டேங்கிறியா? இப்படியே பேசி நிறு நீ. சும்மா நான் சண்டை போடுவேன் நீ பாத்தியா வந்து? பாக்கலனால எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி. ஆமாம்மா, உனக்கு அப்படியே எல்லாம் தெரியும். அப்பாமா நீ வேலையை பார்த்துக்கினேன், நான் போய் தூங்குறேன். அப்பா குட் நைட்டுப்பா. குட் நைட்டு செலவிட்டிய. அவ பண்ற எல்லாத்துக்கும் நீங்க ஒத்து ஊதிட்டு இருக்கிறீங்கல்ல. எங்க நல்லா பெருசா படிக்க போறா பாருங்க உங்க பொண்ணு. அப்போ ஆடி நீ வேற. எம்மடி நீங்க 2 பேரும் போங்கடா. எம்மடி காயத்ரி பால் குடிச்சாமா? குடிச்சோம் மாமா. சரிடா நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லபடியா இருந்தே. உனக்கு என்ன வேணுமோ கேளு, மாமா வாங்கி தரேன்னா. சரிங்க மாமா. சரிடா. உன் புருஷன் ராகுல் இருக்கானே, 10 தடவை கால் பண்றான் ஒரு நாளைக்கு. எனக்கு கால் பண்ணி என் பொண்டாட்டிக்கு நல்லா கரிசோரா ஆக்கி போடுங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க, நல்ல சத்துள்ள உணவா கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறான் என்கிட்ட. அவன் கிடக்குறான் சின்ன பையன், விடுங்க மாமா. அதானே, வாரத்துல 5 நாள் இங்க கரிசோறு தானே, அதெல்லாம் தெரியாதா அவனுக்கு? வரட்டும், வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறேன் அவனை. ஒரு அக்கறை இல்லதாம்மா போனை போட்டு கேக்குறான். விடுங்க, எதுக்கு இப்படி திட்டுறீங்க அவனை? அதுவும் சரிதான். சரிப்பா, அப்ப குட் நைட்ப்பா. அம்மா குட் நைட்டு. போடி வேலையை பார்த்துக்கின்னு. சரி டீச்சரே, சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத, அப்புறம் நைட்ல தூக்கம் வராம போயிருப்போது. உன்னை என்னைக்கு பேத்தனோ அன்னைக்கு போச்சுடி என் தூக்கம். போ போய் தூங்குற வேலையை பாருப்போ. நீ சொல்றதெல்லாம் எனக்கு சுருக்குன்னு குத்துது, வலிக்குது. ஆனாலும் இப்போ அதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ற மனநிலையில இல்லை. வேற என்னைக்குன்னா ஒரு நாள் உட்காந்து ஃபீல் பண்ணி அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. பை. ஆடி லூசே, எப்படி பேசிக்கிட்டு இருக்க பாரு. பின்ன தாய் மாதிரி பேசாம பேய் மாதிரி பேசுது பாரு ஆத்தக்காரி. சும்மா இருடி. இது பாரு, இன்னொரு தடவை என் பொண்ணு இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னா அது வருத்தப்பட போகுது. பின்ன நான் வேற எப்படி பேசுறது சொல்லுங்க? உங்க பொண்ணு என் பேச்சு என்னைக்குன்னா ஒரு நாளாவது கேட்டிருக்குதா? அதுவும் இல்லாம இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. கல்யாணம் சம்மந்தப்பட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அது எல்லாத்துலயும் உங்க பொண்ணு வேணாம் சொல்லின்னு இருக்குது. அப்படி அங்க சொல்றது இதெல்லாம் நல்லா இருக்குதே. சரி விடுடியா, அது மனசுல என்ன இருக்குதோ சந்தோஷம், அதுவும் மட்டும் தனியா போகணும்னு ஆசைப்படுதோ என்னமோ, அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு நீ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் என்னமோ போங்க. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கணுமோ இல்லை என்னென்ன நடக்க போதுன்னு தெரியல. எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் போய் தூங்குறேன் போங்க. பிரச்சனையெல்லாம் ஏதோ நடக்காது பாரு, பாத்துக்கலாம். நடக்காதுன்னு சொல்லி மனசை வேணா தேத்திக்கலாம். ஆனால் பெரிய பிரச்சனை வெடிக்குமோன்னு எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது. நான் போகிறேன்.
உண்மையை சொல்லு, கமல் உனக்கு ஆஃப் டே லீவ் தர மாட்டேன்னு சொன்னாரா? ஆமாம். என்கிட்ட போய் சொல்லாதடி. நீ கமல் கிட்ட முதல்ல லீவே கேட்டிருக்க மாட்ட, அப்படித்தானே? ஆமாண்டி, கேட்கல. இப்போ என்னதுக்கு? ஏன் நந்தினி இப்படி பண்ற? லீவு கேட்டிருக்கலாம்ல. நாளைக்கே போயிட்டு நீயும் அண்ணனும் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கலாம். போயிருக்கலாம் தான், ஆனால் மணிக்கு பிடிக்கலையே. அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? நீங்க பாட்டுன்னு போய் எடுத்துட்டு வாங்க. வேணாண்டி அம்மா, வீணான பிரச்சனை தான் வரும். அதுவும் இல்லாமல் மணி சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஒரு பத்திரிக்கை கூட நான் நிம்மதியாக போய் எடுக்கக்கூடாதா, அங்கேயும் என் கூட போட்டிக்கு வருவியான்னு கேட்டுட்டா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குடி. அதனால தான் சொல்கிறேன், நான்லாம் எங்கேயும் போகலடி. ஐயோ, அது ஒரு பைத்தியமா இருக்குது. ஏண்டி, பத்திரிக்கை எடுக்க போற இடத்துல என்னடி போட்டி வந்துட போகுது? ஏன் வராது? அதெல்லாம் தாராளமாக போட்டி வரும். ஆனால் நான்லாம் போட்டி போட மாட்டேன், அவள் தான் போட்டி போடுவா. உனக்கு புரியலையாடி? சரி நானே சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு வையே, நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பேன். அப்போ மணி என்ன பண்ணுவா? ரொம்ப அழகா இருக்குடி குடுடின்னு புடிங்கிட்டு போயிடுவா. சரி, நான் எனக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன்னா அவள் என்ன பண்ணுவா? நீ ஒன்று வாங்கினா அவ ஒரு 3 வாங்குவா. நான் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினா அவ 2-3 ஸ்லிப்பர் எடுத்துப்பா. ஏன் சம்டைம்ஸ் நீ வாங்கி வச்ச செருப்பியை கூட எடுத்து போட்டுப்பா. சைஸே பத்தலனாலும் மாட்டிட்டு சுத்துவா. அவ எல்லா விஷயத்துலயும் போட்டி போட்டுக்கிட்டு சுத்துவா. இதெல்லாம் யோசிச்சு தாண்டி நான் போக வேணான்னு முடிவு எடுத்தேன். சப்போஸ் நான் போயிருந்தேன்னு வையேன், நான் என்ன டிசைன் எடுத்தனோ அதே தான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து நிற்பா. எனக்கு மனசு இல்லாமல் விட்டு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். எங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கும் ஒரே மாதிரி பத்திரிக்கையும் அடிக்க முடியாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கணும்ல. அதே மாதிரி எனக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தாலும் மணிக்கு அது சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அவாய்ட் பண்ணலாமே, அதுக்காக தான் நாளைக்கு நான் போக வேணான்னு முடிவு எடுத்தேன். நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. சரி விடு, நீ அண்ணனும் ஒரு வாரம் கழிச்சே போங்க. இதை அத்தை கேட்கும் போதே சொல்லியிருக்கலாம்ல நீ. நான் இப்போ வாங்கிட்டு சொல்கிற மாதிரிலாம் என் அம்மா உட்கார வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல ஆரம்பிக்கும் போதே கத்தும். சரி, அவளுக்கு பிடிச்சிருந்தா நீ விட்டு கொடுத்துட்டு வேறு எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறது? உட்காந்து மனசு வருத்தத்தோடு வேறு டிசைன் எடுக்கணும். எதுக்கு? இதெல்லாம் என் ஆத்தாக்காரி புரிஞ்சுப்பாளா? புரிஞ்சுக்க மாட்டான். சும்மா எனக்கு குறை சொல்கிறதுக்கு மட்டும் ஓடியாந்துருவா. ஏன்டி இப்படி பேசுற? உண்மையை தானே சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சது, என்னை பெற்றதுலேருந்து தூக்கமே போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அப்போ டெய்லி நைட்டுன்னா ஓலாத்தி நகுதி பேய் மாரி அது தூங்கி இந்த நகுதா. கரெக்டு தாண்டி. இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாம். தோடப்பு கட்டி தூக்கிட்டு கொண்டு அடிக்கிறதுக்கு நீ வேற. அதுவும் சரிதான். எல்லாத்துக்கும் ஆமா போடுறல நீ. சரி போ, நேரத்தோட போய் தூங்கு. அப்புறம் உன் புருஷங்கார ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டியை தூங்க வச்சுட்டேன்னு கேட்பான் என்கிட்ட. போய் தூங்கு போ, நான் என் ஆள்கிட்ட பேசணும் போ. சரி நான் ராகுல் கிட்ட பேசிட்டே தூங்குறேன், சரியா? சரிடி, சீக்கிரமா போய் பண்ணு. அப்புறம் எனக்கு கால் அடிச்சிட போறான். ஃபோனை பண்ணி என் பொண்டாட்டி தூங்கிட்டாளா, பாலை குடிச்சாலா, கொசுவத்தியை ஏற்றி வச்சியா, பெட்ஷீட்டை போத்தி ஊட்டியா அப்படின்னு இஷ்டத்துக்கு கேட்டு கிடப்பான் போ. எப்பமோ குட் நைட். நீங்க இருன்னா கீழே கீழே விழுந்துடாத. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாரு. நாளைக்கு அக்கா பேரிஸ் கார்னர் போறேன் பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு. ரிட்டர்ன் வரும்போதே உன்ன மாதிரியே குட்டி குட்டி பொம்மைங்களை வாங்கி வரேன். நீ அதுங்களெல்லாம் வச்சு விளையாடு. நந்தினி மாதிரியே ஒரு ஒல்லியான பொம்மை வாங்கி வரேன். அதை போட்டு அடி. அதை கீழே வச்சுட்டே உன்னை அது மேலே உட்கார வச்சிடுறேன், நசுக்கிருன்னு. நாளைக்கு நந்தினி வர மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிம்மதியா போய் நான் பத்திரிக்கையை செலக்ட் பண்ணிட்டு வருவேன். மணி கதவு தர. எதுக்கு திறக்க மாட்டேன் போ. துற மணி, நான் உங்ககிட்ட பேசணும். பேச மாட்டேங்கிறல்ல போ நீ. உன் ஊர்ல இருந்து வந்துட்டு ரொம்ப ஓவராட்டம் பண்ணின்னு கிடக்குறப்போ. மணி, உனக்காக தானே வந்திருக்கேன். ஆமா, டோர் ஓபன் பண்ணிடி, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன். அதெல்லாம் திறக்க முடியாது. நீ போ, எங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவோம் உன்னை. லூசே, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. தயவு செஞ்சு கதவு தர, இல்ல வெளியே வாச்சு வா. ஐயோ சரி வர இது. மாட்டினியா? என்ன பண்ற? கீழே இருக்க முடியும். அம்மா அப்பா கத்தாத, கத்துன்னு கிஸ் பண்ணிடுவேன். அம்மா ஒழுங்கா சொல்றல, இறக்கி விடுறா என்ன? நீ எப்படி சொன்னாலும் இறக்கி விட முடியாது. பாருங்க மனோஜு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுருங்க. சாப்பிட்ட சப்பாத்தி எல்லாம் மேலுக்கு வருது. அச்சோ, சாப்பிட்டதுல மேல வருதா? சரி கீழே போய் சொல்லலாமா? அத்தை சொல்றேன், கீழே போய் சொல்லுவோம். விடுங்க என்ன. ஓகே, விட்டுடுறேன். ஏங்க புடிங்க என்ன. ஐயோ மனோஜு, பயமா இருக்குது மனோஜு. எப்படி தொங்கிட்டு இருக்கா பாரு, இரு பிடிக்கிறேன். அப்ப அம்மா தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் உட்கார வச்சிருக்கலாம். படப்படன்னு வந்துருச்சு. அப்ப இனிமேல் நான் தூக்குனா விடுன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்ன இறக்கி விடுங்க ப்ளீஸ். இறக்கி விடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா. சின்னது பெருசுனால ஒண்ணு கிடையாது. இறக்கி விடு என்ன, இல்லைன்னா கடிச்சு விட்டுருவேன். கடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரே ஒரு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, விடு. சரி, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அப்புறம் என்ன? கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கத்தான் போறேன், எல்லாம் சரிதான். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல, ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு சின்ன கிஸ்ஸுக்காகவா நான் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? சின்னதோ பெருசோ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மணிமேகலைக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடை தாண்டி மணிமேகலை வரமாட்டா. ஓ அப்படி, ஓகே. ஆனால் பாரு மணி, நான் உன்னை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். பிஃபோர் மேரேஜ் நான் உன்னை கிஸ் பண்ணி தருவேன்.
அதையும் பாப்போம். என் பெர்மிஷன் இல்லாம என்ன தொடக்கூடாது. அந்த அளவுக்கு நான் மோசமானவனும் கிடையாது, உனக்கே நல்லா தெரியும். ஸோ வாயை மூடு சரியா? ம்ம். இருந்தாலும் நீ டூ மச்சா தான் பண்ற. ஆனா பாரு, நான் உன்னை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீயாவே என்னை தேடி வருவ, என்னை கிஸ் பண்ணுன்னு கேட்ப. ஐயா, யார் பண்ணி நீ சும்மா கிச்சு 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 நீங்க இங்க பாரு, அதெல்லாம் கிணவுல கூட நடக்காது. நீ வந்து கிணவு கண்டு பாரு வர்றாது. மூஞ்சிய பாரு இவளுக்கு எப்படி பேசுறாரு. சரி ஓகே, அதெல்லாம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம். சரி இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. நாளைக்கு நம்ம இன்விடேஷன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பீச்சுக்கு போலாமா? போலாம் தான். ஆனா அண்ணனும் நம்ம கூட வருவார்ல, கார்ல தானே போறோம். அப்ப எப்படி நம்ம 2 பேர் மட்டும் போக முடியும்? அண்ணனும் தானே இருப்பாரு. அண்ணன் முன்னாடி போட்டோமா, நம்ம 2 பேரும் 2 வீலர்ல அவன் பின்னாடியே போலாம். ஆக்சுவலா கடையை காட்டுறதுக்கு தான் அண்ணன் வரானே. அப்ப நான் ஓகே தான். இப்ப ஹாப்பியா நீ? நான் கோச்சிக்கிட்டு வந்ததுனால தான் இப்ப பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நீ சொல்லாமையே நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் சரியா? அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது என்று எனக்கு தெரியும். இருந்தால் நடந்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். எல்லாம் நடக்கும், நீ சும்மா இரு. நாளைக்கு நந்தினியும் நம்ம கூட வந்திருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன் நான். என்ன பண்றது, தங்கச்சிக்கு நாளைக்கு லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டா. சரி விடுங்க, அதான் லீவ் கிடைக்கல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீங்க போங்க. சரி மணி, குட் நைட். குட் நைட்டு. சரி, கிஸ் தான் முடியாதுன்ட்டு ஒரே ஒரு ஹக் ஆகுது கூட. சைக்கோ, ஒரே ஒரு ஹக் தானே கேக்குறேன். முடியாது. சீப்ப பைத்தியம், சைக்கோ, லூசு, குட்டியான. குட்டியானையா? ஐயோ தெரியாம சொல்லிட்டோமா. குட் நைட்ண்ணே, பாய். பாத்தியா பொம்மு, என்ன பார்த்து குட்டியானன்ட்டு போறான் அந்த கொரியன் மூஞ்சி. நீ அவனை கனவுல போய் பயமுறுத்து பொம்மு. நாங்கெல்லாம் சொல்லி நீங்க நம்பல, ஆனா கமல் சொன்னதும் அப்படியே நம்புறீங்களோ? டேய், நீங்கெல்லாம் சௌமியா கிட்ட ஃப்ரெண்டாவா பழகிட்டு இருக்கீங்க? இல்ல, ஆனா கமல் அப்படி இல்லடா. கமல் சௌமியாக்கு ஃப்ரெண்டா இருக்கான். அதுவும் இல்லாம சௌமியா வந்து கமல் கிட்ட என்ன லவ் பண்ற விஷயத்த சொல்லியிருக்கா. அப்புறம் எப்படிடா என்னால நம்பாம இருக்க முடியும்? அதுவும் இல்லாம மாமா வேற இன்னைக்கு ஆஃபீஸ்ல அவங்க பேசினதெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே சொல்லும் போது நான் நம்பி தானே ஆகணும். சரி, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கோவமா தான் இருக்குது மனசுக்குள்ள. விடுற சொல்லம், அண்ணன் உனக்கு ஷூ வாங்கி தரேன்னா? சரி, கோவம் போயிடுச்சு. ஐயோ, என்ன ஜென்மமா இருப்படா நீ. மனுஷ ஜென்மம் தான். தடியா, நான் தடியனாவே இருந்துட்டு போறேன். நீங்க உங்க ஆளு ஒல்லி கொச்சு ஓனாய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா விஷயத்த? இல்லடா, இனிமேல் தான் சொல்லணும். சிரிப்ப பாரு இவருக்கு. அண்ணா நான் சிரிக்கிற, பயமா இல்லையா உனக்கு? பயமா தான் இருக்குது. இருந்தாலும் நீ சொன்னது எனக்கு சிரிப்பா வந்ததுடா. ஒல்லி குச்சி ஓனாயி. எப்படா இப்படிலாம் பேசுற நீ? வாயில தான் பிரதர். சும்மாறா நீ வேறப்பா. இதுக்கே எனக்கு வயிறு வலிக்குதுடா சிரிச்சு. இதுக்கே வயிறு வலி வந்துருச்சா? சரி, உங்க ஆளுக்கு போனை போட்டு சொல்லுங்க. வயிறு வலி அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி நெஞ்சு வலியா மாறிடும். போனை போடுண்ணா. சொல்றேன் இருடா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு மெசேஜ் பண்ணா. சாப்பிட்டுட்டு வரட்டும், பொறுமையா சொல்றேன். சரிங்கண்ணா, அது எதனா கோவப்பட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்கண்ணா. ஏன்னா அதுவும் சொல்லிட்டு தானே இருந்தது சௌமியா உங்களை லவ் பண்ணுறான்னு. ஆனால் நீங்கள் தான் நம்பாம சௌமியா வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டா தான் நான் நம்புவேன்னு அடம் பிடிச்சிங்க. இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ போய் நீங்கள் இந்த விஷயத்த நந்தினி கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவள் கோவப்பட்டு பொங்கி எழுவா. என் மேலே நம்பிக்கை இல்லையோ, நான் தான் சொன்னேன் நீ அப்போ ஏன் நீங்கள் நம்பலே அப்படின்னு சண்டை போடுவா. கொஞ்சம் பார்த்து. அதாண்ட பயமே. ஆனா பட் ஸ்டில் சௌமியா வாயால இருந்து அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லல. அதையும் நான் சொல்ல வைப்பேன் சீக்கிரமா. அவ சொல்லிட்டாலும் சொல்லுவா, சொல்ற மாதிரி செய்வோம். சரிண்ணா, அப்புறம் நாளைக்கு எப்படி நான் ஆஃபீஸ்க்கு லீவா? லீவ் தான்டா. மணியையும் மனோஜையும் பத்திரிக்கை எடுக்க கூட்டு போனோம்ல. கூட்டின்னு போங்க. எல்லாருக்கும் டிரைவர் வேலை பார்க்க விட்டாங்கல்ல உங்களா? அப்படிலாம் சொல்லாதடா. மனோஜுக்கு அட்ரஸ் தெரியாதுல்ல. அட்ரஸ் தெரிஞ்சிருந்தாலும் அப்பா உங்களை தான் அனுப்பியிருப்பாரு. ஏன்னா இந்த வீட்டோட மகாராணிக்குள்ள கல்யாணம் நடக்க போதே, அப்ப பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு உங்களை தான் வேலை வாங்குவாரு. சரி விட்றா, உன் கல்யாணத்துக்கும் அண்ணன் தானே கூட வந்தா. ஏன் நந்தினியும் தான் வந்தா பத்திரிக்கை செலக்ட் பண்றதுக்கு? அப்புறம் என்ன? அதுவும் சரிதான். நாளைக்கே நீங்களும் நந்தினியும் கூட பத்திரிக்கை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன, நந்தினி தான் வர முடியாதுன்ட்டா, லீவு கிடைக்கலன்ட்டா. கமலிக்கிட்ட நான் பேசுறேன்டின்னா கூட அதெல்லாம் வேணாண்டான்ட்டா. விட்ரா, பார்த்துக்கலாம். நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு போய் எடுத்துக்கிறோம், அவ்வளோதானே. பத்திரிக்கை விஷயத்தில் ஆரம்பித்து வச்சிருக்காளாம் மணி. இப்போ இனி பாருங்க, புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, தாலி எடுக்கிறது, மேக்கப்பு, அது இதுன்னு எல்லாத்துலேயும் நந்தினிக்கு போட்டியாக வந்து நிற்பா. நந்தினியை போட்டு தாளிச்சு எடுக்க போகிறா. வெறுப்பேத்தாத நந்தினி, பேசுடி. உன்கிட்ட தான் நந்தினி பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. பாரு, உனக்கு அவன் மேல சந்தேகம் இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. நீ சந்தோஷம் தானே படணும். யோ, மூளை இருக்குதா உனக்கு? இல்ல பீரல கழட்டி வச்சிட்டியா? என்ன பேசுற நீ? அவ உன்னை லவ் பண்ணுவா, அதுக்கு நான் சந்தோஷப்படுவேனா? பேச்ச பத்தியா இருக்கு? நான் அப்படி மீன் பண்ணலடி. நீ சந்தேகப்பட்ட ஒரு விஷயம் உண்மையாயிடுச்சுல, அதுக்கு தான் நீ சந்தோஷப்படணும்னு சொன்னேன். இதுல சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒன்னே இல்லைங்க சந்தோஷ். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அடி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்குன்னு.
இப்போ எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனந்தினி, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவ மேல ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனாலும் அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு பல நாள் நினைச்சிருக்கேன். அவ உங்களை லவ் எல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சிருக்கேன். நான் இப்போதான் அது உண்மையாயிடுச்சுல்ல. அதுவும் காலேஜ் டேஸ்ல இருந்தே உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, நீங்க காலேஜ் முடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இத்தனை வருஷம் லவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது. அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு இன்னும். நந்தினி, இதில் நீ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தேவையில்லாமல் இதையும் யோசிக்காத. அவள் என்ன லவ் பண்ணானா அது அவள் என்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா உடனே ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். தேவையில்லாமல் அவள் தான் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கா அத்தனை வருஷமா. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. சரி சந்தோஷ், அவள் காலேஜ்லேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தா ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? ஆமாம், பின்ன வாமா லவ் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன் நான். இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான். ஏன்னா அதுவும் ஆள் பார்க்க நல்லா இருக்குதா. அதுவும் இல்லாமல் சந்தோஷம்னு உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒரு வேளை நீங்கள் ஓகே சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்குமே, அதுக்காக தான் அப்படி கேட்டேன். வாய்ப்பே இல்லை நந்தினி, 1% கூட வாய்ப்பு இல்லை. அவளுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா உடனே ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் உன்னை ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நந்தினி, உனக்கே தெரியும்ல. அப்புறம் இதுக்கு என்கிட்ட தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. சரிங்க சந்தோஷ், ஆனால் நான் ஒரு பேச்சுக்கு தான் இப்படி கேட்குறேன் சரிங்களா. நீங்களுமே என்ன ஒன் சைடாக பல வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஒரு வேளை நான் கமிட் ஆகியிருந்தா, ஐ மீன் நான் வேறு யாரையாவது லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட சௌமியா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்களா? கற்பனைக்குனாலும் ஒரு கேள்வியை கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறல. இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? கேட்டால் பதில சொல்லுங்கள். சரி நந்தினி, நீ சொன்ன மாதிரியே நீ வேறு யாரையாவது லவ் பண்ணியிருந்தாலும் நான் யாரையுமே செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நந்தினி. சௌமியா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலுமே நான் ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும்டி. உன்னோட ஒரு விஷயத்தையுமே நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் நிறைஞ்சிருந்த. அந்த நேரத்தில் என்கிட்ட யார் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நான் ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பேன். நான் என் லைஃப் எப்படி போகும் அதை பற்றிலாம் நான் யோசிச்சிருக்க மாட்டேன். உடனே நீ கேட்கலாம், அதுக்குன்னு கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்காமல் யாரையும் லவ் பண்ணாமலே இருந்திருப்பியான்னு. சத்தியமாக நான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும், அவ்வளோதான். அதை தான் கொஸ்டினாக கேட்கலான்னு வச்சுருந்தேன். அதையும் நீங்களே கேட்டு பதில சொல்லிட்டீங்க. சரி விடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும்டி உன் மொரட்டு மூளை இப்படியெல்லாம் யோசிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மொரட்டு மூளையா? என்னென்ன பேர் வைக்கிறாரு பாருங்க. சரி, நான் எதுக்கு சிரிக்கிறேன்? இங்கே பாருங்க, எனக்கு சிரிப்பெல்லாம் வரல. எனக்கு இப்போ உங்கள் மேலே கோபமாக இருக்குது. அவள் எப்படி உங்களை லவ் பண்ணலாம்? அது நீ அவகிட்ட தான் போய் கேட்கணும். அப்படிங்கிறீங்களா? சரி இருங்க, நாளைக்கு காலையில் பாருங்க ஆக்ஷனு. நாளைக்கு ஆஃபீஸுக்கு போனதுமே என் 2 கையால் அந்த மஞ்சள் முடியை அப்படியே பிடிச்சி கொத்தா பிடிச்சி இழுத்து கீழே போட்டு கும்மாங்குத்து குத்துறேன் பாருங்க. நந்தினி தான் சொல்லுங்க. என்ன சிரிப்பு வேற பலமா இருக்கு? இல்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், நீ அப்படி சௌமியா விழுத்து போட்டு அடிச்சா எப்படி இருக்கும்னு. சரி சந்தோஷப்பட்டுக்கோங்க. அப்படியே உங்க தங்கச்சியும் சும்மா விட மாட்டேன். உள்ள இழுத்து போட்டு அதுக்கும் 4 ஊம்ப குத்தா குத்தி விடுவேன். ஊம குத்து கும்மாங்குத்து இன்னும் எத்தனை பேர் தான் வச்சிருக்கியோ நீ? அதுக்கு இது வெறும் சாம்பிள் தாங்க. குத்துலயே இன்னும் நிறைய குத்தெல்லாம் இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம். சரி நான் உனக்கு கேட்குறேன், உண்மையை சொல்ல. கேளுங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சும்மா போய் தானே சொன்னேன் கமல் உனக்கு லீவு கொடுக்கலன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, உண்மையிலே லீவ் கொடுக்கல. என்கிட்ட போய் சொல்லாத. என்னங்க இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க? இப்படி பேசுனா இப்படியே? சரி நான் சொல்கிறேன், போய் தான் சொன்னேன். நான் கேட்டிருந்தா கமல் லீவ் கொடுத்துருப்பாரு. ஆனாலும் வேணான்னு தான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி கறி இருக்கா இல்லையா, அவளுக்கு நான் வரதில் விருப்பம் இல்லை. சரி அதனால தான் நாளைக்கு அந்த நாய் போட்டோன்னு விட்டுட்டேன். நினச்சா அப்பவே. சரி இப்போ எப்படிடி அடுத்தடுத்து ஒரு விஷயமா இப்படி தான் பண்ணுவா? எல்லாத்துக்கும் நீ விட்டு கொடுத்துருவியா? விட்டு கொடுத்து தான் போகணும், வேற வழி. ஏன் நந்தினி இப்படி இருக்க? நான் அப்படித்தான் மாற்றிக்க முடியாது. கஷ்டமா இல்லையாடி உனக்கு? இருக்குதான், ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவகிட்ட போய் அசிங்கமாக நல்ல போட்டியெல்லாம் போட முடியாது. சாரி நந்தினி. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்ல. விடுங்க இப்போ பேசின பிரயோஜனம். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், கல்யாணத்துல இருந்து நம்ம பின்வாங்கிடலான்னு. நீங்கள் தான் விடாப்புடியாக நிற்கிறீங்க. மணியோட பிடிவாதத்தை அடக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதனால நீ ரொம்ப சஃபர் ஆகுற. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்புல சந்தோஷ், நம்ம கல்யாணத்தை 2 மாதம் தள்ளி வச்சுக்கலாங்க. இதை தாண்டி வேறு எதனா பேசு. எனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் இதுதான். இந்த சொல்யூஷனில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ இனிமேல் நீ கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியல நந்தினி. நீ வருத்தப்படாத நந்தினி. எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு சுத்தாதீங்க. என்ன எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதை தானே சொல்கிறேன். சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சரி சொல்லலை. ரொம்ப நல்லது, எதையும் சொல்லாதீங்க. இதுக்கு தான் நான் உங்களை சொல்கிறது. புள்ளியையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு கொஞ்சம் செய்வீங்க நீங்கள். சரியான வில்லங்க நீங்கள். வில்லாதி வில்ல. நான் விட்டுடுறேன்.